வெல்கம் டு ரிச்சி பாஸ் கிச்சன். இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் மீன் பொரிச்சது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மீன் பொரிச்சதுக்கு என்ன மசாலா எல்லாம் தேவைன்னு பார்த்துக்கலாம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதை நல்லா மீனில் நல்லா தேய்ச்சிடலாம். நல்லா மிக்ஸ் ஆகி மீனை நம்ம கட் பண்ணி கொஞ்சம் நடுவில் கோடாக நம்ம இது பண்ணி எடுத்துருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஒரு 1/4 மணி நேரம் டு 1/2 hour ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதை நார்மலாக நம்ம ஃபிஷ் எப்படி ஃப்ரை பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக தோசைக்கல்லை வச்சு எப்படி ஃப்ரை பண்ணுவோம் அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அதுக்கு தேவையான பொரிக்கிறதுக்கான மசாலா என்ன தேவையோ நாங்கள் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கடுகு நல்லா பொட்டி வந்தோன்னா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியனை நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வேக வச்சுக்கிட்டு அது கூடவே ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், காஷ்மீரி சில்லி கொஞ்சமாக சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மசாலா நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம இது பண்ணிக்கலாம். வெந்து கிடச்சிச்சு. இப்போ ஒரு நல்ல அழகான வாழை இலை எடுத்துக்கலாம். அதில் அந்த மசாலாவை கீழே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம பொரித்த மீனை அப்படி எடுத்து வச்சுக்கலாம். மேலேயே நம்ம ஃபுல்லாக மசாலா கோட்டிங் ஃபுல்லாகவுமே இருக்கிற மசாலாவை கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி 2 மீன் எடுத்துருக்கிறேன். நான் தேங்காய் பாறை ஒன்றும், அதுக்கப்புறமா ஒரு என்ன ஒரு சின்ன மீனை எடுத்துருக்கிறேன். வவ்வால் மீன், அதோடய பேர் வவ்வால், சின்ன வவ்வால் ஒன்று. அதுவும் அதே மாதிரி வாழை இலையில் வச்சு நம்ம மசாலாவை இது பண்ணி கட்டி எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம நூல் வச்சே கட்டிக்கலாம். வாழை நார் இருந்ததுன்னா வாழை நார் வச்சு கட்டிக்கலாம். எது இருந்தனாலும் ஓகே தான். கட்டி ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இப்போ மறுபடியும் ஒரு தோசைக்கல்லை வச்சு இதுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். நிறைய தேங்காய் எண்ணெய் சேர்த்துங்க. ஒரு 5 ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு சேர்த்துக்குங்க. அதில் அதை அப்படியே எடுத்து தூக்கி வச்சுக்கலாம். வாழை இலையோட நல்லா ஃப்ரை ஆகி வர்றது அளவுக்கு நம்ம திருப்பி வச்சு நம்ம அதை வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் இது பண்ணி மறுபடியும் மூடி போட்டு அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். திருப்பும்போது கொஞ்சம் கவனமாக திருப்புங்க. ஒரு 2 ஸ்பூன் வச்சு கூட திருப்புங்க. இல்லைன்னா கையை வச்சு பிடிச்சி ரொம்ப பொறுமையாக திருப்பி விடுங்க.
இப்போ நம்ம கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஃப்ரை ஆகி வரணும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னால வாழை இலையோட கலரே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகி ரொம்ப நல்லா கிடச்சிருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். கட் பண்ணி எடுத்துப்போம். ரொம்ப சூப்பரான கேரளா ஸ்டைல் மீன் பொரிச்சது ரெடி ஆகிடுச்சு. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்கும். மீன் அப்படி பஞ்சு மாதிரி வந்திருக்கும். நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. பெரிய மீனை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாவ், சூப்பராக வந்திருக்கு. நீங்களே பார்த்தால பஞ்சு மாதிரி வந்து வந்துடுச்சு. சூப்பராக வந்திருக்குங்க. சூப்பராக நீங்களே